سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் அழகிய முறையில் படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்த நேர்வழியை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இங்கு ஒன்று நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவோ கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, இப்படி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்துக்குமே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள். ஒரு சின்ன ஒரு பறவையாகத்தான் இருக்கும், ஆனா பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹு தஆலா அந்த பறவை இனத்துக்கு கொடுத்திருப்பான். ஒரு சின்ன விலங்காக இருக்கும், அது பெரிய பெரிய விலங்குகளை தாக்க அல்லாஹு தஆலா மிகப்பெரிய விலங்குகளை கொடுத்திருப்பான். இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்படி எவ்வளவு மிகப்பெரிய அற்புதங்களை ஆற்றல்கள் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தாலும் இந்த மனித சமுதாயத்தை தான், இந்த கோடிக்கணக்கான உயிரினங்கள்ல இந்த மனித சமுதாயம் தான் மிக மேலான சமுதாயம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். பறவைகளாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விட மிக மேலானவர்கள் யாருன்னு கேட்டா இந்த மனித சமுதாயம் தான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவின் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி பிரித்து காட்டக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக மனித உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் விட மேலானதாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பதாக சொல்லி காட்டுறான். இந்த அறிவை வைத்துக்கொண்டு மனுஷன் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா எவ்வளவோ துறைகள் இருக்குது, ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனா இந்த அறிவை வச்சுக்கிட்டு இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுதோ அல்லது இறைவன் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கும் போதோ மனிதன் சரியான முறையில் சிந்திக்கிறானா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா சரியான முறையில் சிந்திக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு மாற்றமான சிலை கடவுளாக இருக்கலாம், ஒரு சூரியன் கூட கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தோன்னு சொன்னா பலவிதமான தவறான வழிகளுக்கு போகக்கூடியதை பார்க்கலாம். இதே அல்லாஹு தஆலா தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய இந்த மனித சமுதாயம் தவறான வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தினால அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்மார்கள் அனுப்பினான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லி மக்கள் மத்தியில் எடுத்து வைங்கன்னு சொல்லி பல தூதர்மார்கள் அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் என்ன பண்ணி செஞ்சாங்க? அல்லாஹு தஆலா மட்டும்தான் உண்மையான இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய பொருள் வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தூதர்களுமே பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி அழகான முறையில் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனா எந்த ஒரு மக்களாவது இதை பிரச்சாரம் செஞ்சு ஆமாப்பா இவர் சொல்றதான் கரெக்டுன்னு சொல்லி எந்த ஒரு மக்களாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா? இந்த இஸ்லாத்தை புரிஞ்சு நடந்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா எந்த ஒரு சமுதாய மக்களுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கல. எந்த ஒரு தூதர்மார்களும் சொன்ன இந்த மார்க்கத்தை ஒரு மக்களும் ஏத்துக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஒவ்வொரு தூதர்மார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதை ஒரு மனுஷனால, சாதாரண ஒரு மனிதனால இந்த அற்புதத்தை செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தூதர்மார்களுக்கும் கொடுத்தான். அந்த ஒவ்வொரு தூதர்மார்களுமே அந்த அற்புதத்தை பயன்படுத்தி அந்த மக்கள் மத்தியில் அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டி இதை ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த மக்கள் உணர்றாங்க. ஆமா, கண்டிப்பாக இதை ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது, இதற்கு பின்னால ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, இவருக்கு பின்னாடி ஒரு பவர் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களுமே அதற்கு பின்னாலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புரிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய கடவுள் உண்மையாகத்தான் இருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தூதர்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை கொடுக்கிறான். அதே போல நம்ம இந்த உலகத்தில் நேர்வழியில் இருக்கணும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்ட
இறுதியான நபியாரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒரு அற்புதம் இருக்குது, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த திருமறை குர்ஆனை பயன்படுத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல மக்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த திருமறை குர்ஆனை நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் பயன்படுத்துறோம், ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த திருமறை குர்ஆனை வச்சிருக்கிறோம். ஆனா யாராவது ஒருத்தராவது வந்து ஒரு அற்புதமா அதை பார்க்கிறோமா? குர்ஆனை வந்து என்னைக்காவது இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்களே, இதை வந்து நம்ம அற்புதமா என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அற்புதமா என்னைக்காவது நினைச்சாது இருக்கமா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, ஒரு 200 ரூபாய் கிடைக்கிற ஒரு புக்கு தானே, ஒரு 300 ரூபாய் கிடைக்கிற ஒரு புக்கு தானே. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இதுக்கு வந்து நாங்க கண்ணியம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நல்லா துணியை சுத்தி பீரோக்குள்ள வச்சுட்டா இதுதான் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்னொரு சிலர் என்ன செய்வாங்க, யாராவது ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்கடா நல்லா குர்ஆன் எடுத்து பாகமா பிரிச்சு வச்சுக்குவாங்க. பிரிச்சு வச்சுக்கிட்டு இது வந்து அப்படி குர்ஆன் அந்த இறந்து போனவருடைய நினைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த குர்ஆனை ஓதுவாங்க. அதோட மீண்டும் சுத்தி என்ன பண்ணுவாங்க, மீண்டும் பீரோக்களை ஓட்டி பூட்டி வச்சுட்டா இதுதான் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், இதுதான் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு நினைக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்னொரு சிலரை பார்த்தோன்னு சொன்னா, வியாழக்கிழமை ஆயிட்டா போதும், மக்ரிப் தொழுதொன்னையுமே ஒரு யாசின் உட்கார்ந்து எடுத்து சோதிட்டா இதுதான் குர்ஆன், அல்லாஹ் தஆலா இதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறான். ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதமாக இன்றைக்கு திருமறை குர்ஆனை வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் பயன்படுத்தக்கூடியதை பார்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே பார்த்தோம்டா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டா போதும், ஒரு 300 ரூபாய்க்கு குர்ஆனை வீட்டில் வாங்கி வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைச்சு குர்ஆன் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆனா யாராவது எடுத்து வச்சு படிக்கிறோமா? அது என்னைக்காவது ஒரு அற்புதமா நினைச்சு எடுத்து அந்த குர்ஆனை பார்த்து இருக்கிறோமா? நம்ம அதை அற்புதமாவே நினைக்கிறது இல்லை. ஒரு 200 ரூபா எடுத்தா கிடைச்சிரும், ஒரு 300 ரூபா எடுத்தா ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கடையில இந்த புக்கை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு புக்குக்கு எந்த மதிப்பு கொடுப்போமோ அதே அளவுதான் இன்றைக்கு திருமறை குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது மிகப்பெரிய அற்புதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அற்புதம், இன்னைக்கு திருமறை குர்ஆன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மதங்கள் நல்ல பிரபல்யமான மதமாக இருக்குது. ஒன்னு என்ன, இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், 2வது இந்துக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதம், 3வது கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவ மதம். இப்படி மூன்று மதங்களுமே இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய பார்க்கலாம். இந்த 3 மதங்களுமே வேதங்களை பின்தொடரக்கூடியதாக தான் இருக்குது. கிறிஸ்தவர்களை பார்த்தோன்னு சொன்னா பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை பின்பற்றுறாங்க. அந்த பைபிளை பார்த்தோன்னு சொன்னா இன்றைக்கு நாம் பயன்படுத்துவது போல அவங்களும் அந்த நம்ம எப்படி குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ அதே போல அவங்க பைபிளுக்கு மதிப்பு கொடுத்து இதுதான் எங்களுடைய வேதம்னு சொல்லி நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படி நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் அது உண்மையான வேதமாக அவங்க அந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வேதம் உண்மையானதாக இருக்குதா, எல்லா நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி தரக்கூடியதாக அந்த வேதம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா கிறிஸ்தவர்களை சொல்லி காட்டுறாங்க, எங்களுடைய வேதம் உண்மையானது கிடையாது, எங்களுடைய வேதத்துல நிறைய பொய் இருக்குது, நிறைய விஞ்ஞானத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை பத்தி அந்த கிறிஸ்தவர்களே வந்து குறை சொல்லக்கூடிய பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா 1611ஆம் நூற்றாண்டுல உலகத்திலே மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் அந்த செய்தியை வந்து வெளியிடுறாங்க. இப்படி வந்து பைபிளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்கள் இருக்குது, நிறைய தவறான விஷயங்களை சொல்லி தருது, அதையெல்லாம் நாங்கள் திருத்தி அமைக்க போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் 1611ஆம் ஆண்டுல ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. அந்த பைபிளை வந்து ஆய்வுக்கு எடுத்துட்டு நல்லா ஆய்வு செஞ்சு நல்லா முழுக்க ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் தவறு நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்களாக இருக்குதோ அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து வெளியெடுத்து போட்டு 40% இருக்கக்கூடிய பைபிள் இருக்கக்கூடிய ஒரு 100 பக்கம் பைபிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுல 40 பக்கத்தை எடுத்தெறிஞ்சிட்டு 60 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பைபிளை தொகுத்து வெளியிடுறாங்க. இதுதான் உண்மையான பயம், இதுதான் உண்மையான வேதம், கிறிஸ்தவர்கள் வந்து இதைத்தான் இனிமேல் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ரீடர்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த பைபிளை வெளியிடுறாங்க. வெளியிட்டா அதுல வந்து தவறு இல்லாம இருந்துச்சா, விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்கள் இல்லாம இருந்துச்சா? அதே பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா 1811ஆம் ஆண்டில் ஆய்வு செய்யறாங்க. இதுல மீண்டும் தவறு இருக்குது, இதுல பல விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் ஆய்வு செய்யறாங்க. மீண்டும் ஆய்வு செஞ்சு திருத்தி அமைச்சிட்டு இது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதே பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் 1885ல 1901ல 2000ஆம் ஆண்டுலன்னு சொல்லி அந்த பைபிளை பல தடவைகள் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா இதுல தவறு இருக்குது, இதுல வந்து விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி
வேற மதத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்ல அதை யார் வந்து வேதம்னு நம்புறாங்களோ இது கண்டிப்பாக எங்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்டதுன்னு சொல்றாங்களோ அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப தவறுகளாகவும் விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். இது கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த வேதத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதா? யூதர்கள் பின்பற்றக்கூடிய வேதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தௌராத்துங்கிற வேதத்தை இன்னைக்கு பின்பற்றுறாங்க. அந்த தௌராத் வேதமாவது உண்மையான வேதமாக இருக்குதா? இறைவன் அருள் இருக்கக்கூடிய அதே அடிப்படையில் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டுல பைத்துல் முகத்தஸ் சேதப்படுத்தப்படுது. பைத்துல் முகத்தஸ் சொல்லி ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளிவாசல் சேதப்படுத்தப்படக்கூடிய அந்த ஆண்டுல யூதர்கள் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதே நூற்றாண்டிலேயே மீண்டும் வெளியே விடப்படுறாங்க. விடப்பட்ட உடனேயே அந்த யூதர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நம்முடைய சமுதாய மக்கள் வந்து பல திசைகளை பிரிஞ்சு போயிடக்கூடாது, பல தவறான வழிகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு தௌராத்துங்கிற ஒரு வேதத்தை நம்மளும் தொகுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பல நபிமார்களுடைய கருத்து, பல முன்னோர்களுடைய கருத்தை எல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு இதுதான் இனிமேல் நம்முடைய தௌராத் வேதம் அப்படின்னு சொல்லி தொகுத்து வைத்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்படி உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேதத்தை நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் சரி, ஒன்று விஞ்ஞானத்திற்கு முரணான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும், அல்லது நடைமுறைக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லித்தரக்கூடியதாக வேதங்கள் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்ப முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய வேதம், நம்ம பின்பற்றக்கூடிய இந்த வேதம் தவறானதாக இல்லையா, இதுல முரணான கருத்துக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் நம்மள்கிட்ட. இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்யறாங்க. நம்ம பின்பற்றக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த விஷயத்தை ஒரு 2ஆம் உலகப் போர் ஏற்படுவதற்கு முன்னால மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியில வந்து ஒரு அற்புதமாக நிரூபித்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிச்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில குர்ஆனை வந்து நாங்கள் ஆய்வு செய்ய போறோம், குர்ஆன்லயும் வந்து தவறு இருக்குதா இல்லையாங்கிறத நாங்கள் கண்டறிய போறோம் அப்படிங்கிற பேர்ல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிச் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் குர்ஆன் ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 42,000 குர்ஆன் பிரதிகள் உலகம் ஃபுல்லா இருந்து ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த குர்ஆன்ல ஏதாவது தப்பு இருக்குதா, இதுல முரணான கருத்துக்கள் இருக்குதா, விஞ்ஞானத்திற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லி தருதா, நடைமுறைக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லி தருதா அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் நடத்துறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தையாக எழுத்தாக இப்படி வந்து குர்ஆனை ஆய்வு செஞ்சு பார்க்கறாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு 50 ஆண்டு காலத்தினுடைய முடிவில் வந்து அந்த விஞ்ஞானிகள் அறிவிக்கிறாங்க, இது எந்த ஒரு விஞ்ஞானத்திற்கு ஒரு மாற்றமான கருத்துக்களையும் சொல்லாம நடைமுறைக்கு உட்பட்டு மக்களுடைய நடைமுறைக்கு தோதுவான விஷயங்களை சொல்லித்தரக்கூடியதாக எந்த ஒரு கருத்து மோதல்களும் இல்லாம மிகச் சிறந்த ஒரு வேதமாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது. இதை நாங்கள் கின்னஸ் சாதனை புத்தகத்துல பதிவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகள் அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் 2ஆம் உலகப் போர் ஏற்படுது. 2ஆம் உலகப் போர் ஏற்பட்ட உடனேயே அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த மியூனிச்ங்கிற யூனிவர்சிட்டி ஒட்டு மொத்தமாக அழிக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய 42,000 குர்ஆன் பிரதிகள் அதை ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அழிக்கப்படுறாங்க. அதனாலதான் இன்றைக்கு கூட கின்னஸ் சாதனை புத்தகத்தில் வந்து குர்ஆன் பதிவு செய்யப்படாம போனதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்குது. இதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல 3ஆம் கலீஃபாவாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல இதே போல ஒரு போர் ஏற்படுது. போர் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த போர்ல வந்து குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்ட உடனேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்படி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் நேரான முறையில சரியான முறையில் போய் சேராது, அதனால நம்ம வந்து இது புத்தக வடிவில் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல இந்த திருமறை குர்ஆன் எலும்புகள் இருந்ததை, தோள்கள் எழுதி வச்சிருந்ததை, நல்ல கற்கரில் எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதை நம்ம ஒரு புத்தக வடிவில் ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இதை வந்து புத்தக வடிவில் தொகுத்து அதை பல பிரதிகளாக மாற்றி ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பிடுறாங்க. இது எங்களுடைய வேதம், முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய உண்மையான வேதம் இதுதானே சொல்லி 1300 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த திருமறை குர்ஆன் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை பார்த்தோன்னு சொன்னா இன்றைக்கு வரைக்கும் கூட அதனுடைய மூலப்பிரதிகள் 2 பாகங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கலாம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தாஸ்கண்ட் என்ற நகரத்தில் இருக்கிற மியூசியத்தில் போய் பார்த்தோன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆன் அப்படியே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பார்க்கலாம். அதே போல இஸ்தம்பூல் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலும் இருக்கக்கூடிய மியூசியத்தில்
இன்றைக்கும் கூட 1400 வருடங்களுக்கு முன்பாக பாதுகாக்கப்பட்ட அந்த வேதம் அப்படி இருக்கக்கூடிய பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லி வாங்குறோமே, 200 ரூபா தான் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு, 300 ரூபா தான் இந்த புத்தகத்தினுடைய மதிப்புன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே. அந்த திருமறை குர்ஆனை கொண்டு போய் நம்ம அந்த மூலப்பிரதியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து மாற்றம் கூட இல்லாம, ஒரு வார்த்தை மாற்றம் கூட இல்லாம இன்றைக்கு வரைக்கும்